So, hi guys, and welcome to Chai Cricket and Chaos. Ha, hi Rohit. Hi, Mul. Hi. Everything. How are you? I am fine. And what about you? நல்லா போயிட்டு இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன ஒரு நல்ல விஷயம்னா, நம்ம இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஆப்கானிஸ்தான் டெஸ்ட் மேட்ச் வந்து இன்ஃபேக்ட் ஒன் டே சீரிஸ் வந்து டெஸ்ட் சீரிஸ் முடிஞ்சு டெஸ்ட் சீரிஸ் இந்தியா வின் பண்ணி இப்போ இந்தியா வந்து ஒன் தி ஒன் டே கேம்ஸ் ஆல்சோ தட் இஸ் ஒன் டே சீரிஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு 3-0 ஒயிட் வாஷ். நம்ம இன்ஃபேக்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா நான் வந்து 2-1 ப்ரெடிக்ட் பண்ணிருந்தேன் இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா. ரிமெம்பர் நம்மளே பேசியிருந்தோம்ல. இப்ப வந்து பாத்தீங்கன்னா தர்மசாலா, லக்னோ ஆர் சென்னை கண்டிஷன்ஸ் எடுத்துக்கோங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல சான்ஸ் இருக்கு, ஒரு மேட்ச் எங்கேயான ஜெயிச்சிருவாங்க அப்படின்ற அந்த ஃபீல் நம்ம இருந்தது. ஏன்னா நமக்கு ஞாபகம் இருந்ததுன்னா வேர்ல்ட் கப்லயுமே கூட வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த சென்னை கண்டிஷன்ஸ்ல நிறைய மேட்ச் ஆடினாங்க, T20 வேர்ல்ட் கப் நிறைய ஆடினாங்க. ஸோ தே வில் ஹாவ் அ குட் ஹோல்ட் ஆஃப் தோஸ் கண்டிஷன்ஸ் அப்படின்றது எனக்கு தோணுது. ஸோ நம்மளுமே வந்து பாத்தீங்கன்னா அக்ரீட் ஆன் மேபி ஒரு 2-1 ஸ்கோர் லைன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி. பட் அட் தி எண்ட் ஆஃப் டே பாத்தீங்கன்னா இந்தியா ஒரு கம்ஃபர்டபுள் ஒயிட் வாஷ் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம அண்ணா வந்து இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் வந்து சேப்பாக்ல வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பேட்ஸ்மேன் ட்ரபிள் பண்ணுவாங்க இந்த மாதிரி பேசியிருந்தோம். ஆனா வந்து இப்ப வந்து பழைய சேப்பாக்கோட விக்கெட் மாதிரி இல்ல. அது பிரசித் கிருஷ்ணாக்கு எப்படி தொண்டைக்கு வருது பால், அவ்வளவு பவுன்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் பிளாக் சாயில் விக்கெட் வேற போட்டுருந்தாங்க, கிராஸ் இல்ல. சோ இந்த மாதிரி பழைய சேப்பாக்குனா கொஞ்சம் பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி பவுன்ஸே சுத்தமா பவுன்ஸே வராது. ஆனா இப்ப நான் வந்து எப்ப வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ரெனோவேஷன் எல்லாம் பண்ணி வந்து இந்த மாதிரி மாத்தினாங்களோ சேர்த்து இந்த மாதிரி பிச்சு மாதிரி இருக்கு. அதை பத்தி லைக் வாட் டு யூ திங்க், பழைய சேப்பாக்கும் புது சேப்பாக்கும்? இன்ஃபேக்ட் இஃப் ஐம் நாட் ராங் தே யூஸ் த சென்ட்ரல் விக்கெட் எஸ்டர்டே. ஸோ அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க சென்ட்ரல் விக்கெட் யூஸ் பண்ணதுனால நம்ம இப்ப ரீசென்ட் பாஸ்ட்லயே பாத்தீங்கன்னா நிறைய நம்ம அப்சர்வ் பண்றோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நேத்தி நான் வந்து ஐ வாஸ் ரியலி எக்ஸைட்டட் டு சி ஆக்சுவலி ரஷீத் கான் அவர் எப்படி போட போறாரு அப்படின்னு சொல்லி. பட் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா த டே ப்ரோக்ரஸ்டு அவருடைய அவருக்கு அந்த பழைய ஒரு பவுன்ஸ் அவரால் எதிர்பார்க்க முடியல அட் தி பேக் எண்ட். இப்ப நீங்க பாருங்க, வாஷிங்டன் சுந்தருக்கு வந்து பவுன்ஸ் இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ். உங்களுக்கு நீங்க நல்லா நோட்டீஸ் பண்ணீங்கன்னா தெரியும், அவருக்கு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் நல்ல பவுன்ஸ் இருந்தது இந்தியன் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும். பட் செகண்ட் இன்னிங்ஸ் வந்தப்ப பாத்தீங்கன்னா தட் பவுன்ஸ் இவென்ச்சுவலி ஸ்டார்டட் கீப்பிங் லோ. நான் ஒரு விஷயம் நோட்டீஸ் பண்ண போல, ஐ திங்க் டெஃபினெட்லி 218 வாஸ் டெஃபினெட்லி நாட் அது ஒரு 218 விக்கெட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது தான் நான் சொல்லுவேன். பிரசித் கிருஷ்ணா எக்ஸ்ட்ராடினரியா போட்டாரு. ஒரு பாலும் பாத்தீங்கன்னா அந்த எஸ்பெஷலி குர்னூர் பிரார் அண்ட் பிரசித் கிருஷ்ணா மேல போட்டது கூட ஓகே, மேல போட்டது கூட பாத்தீங்கன்னா தே ஆர் வெரி குட் வித் நியூ பால், நம்ம எல்லாமே தெரியும். பட் பின்னாடி அட் தி பேக் எண்ட் வந்து பாத்தீங்கன்னா குர்னூர் பிரார் ஒரு 2-3 பவுன்சர் போட்டாரு. ஐ திங்க் இட் வாஸ் அஸ்மத்துல்லா ஷஹீதின்னு நினைக்கிறேன், சரியான பவுன்ஸ் 2-3. அதெல்லாம் வந்து பார்க்க சூப்பரா இருந்தது. குர்னூர் பிரார் பெரிய பாசிட்டிவ் இந்த ஒரு சீரீஸை பொறுத்த வரைக்கும். சோ கமிங் பேக் டு வாட் யூ ஆஸ்க்ட், சர்ஃபேஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐ தாட் இட் வாஸ் a really good batting wicket. பால் நல்லா பேட்டுக்கு வந்துட்டு இருந்தது டு பி வெரி ஆனஸ்ட். இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா உங்களுக்கு நம்ம பார்த்தோம்னா as the day went past, அதாவது வந்து ஒரு 10-15 ஓவர்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் விக்கெட் வாஸ் ஈஸியர் டு பேட் ஆன் தான் தோணுச்சு. I really thought at one stage வந்து ஒமர்சாய் அவுட் ஆன பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து they had நபி, ரஷீத் கான், இதெல்லாம் பாத்தீங்கன்னா கசன்ஃபர்னால ஒரு 2 ஆட முடியும், அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ டெலிவரிஸ் ஆட முடியும், சப்போர்ட் பண்ண முடியும். ஸோ ஐ தாட் டு ஆப்கானிஸ்தான் எனிவேர் க்ளோஸ் டு 270-280 அடிச்சிருக்கலாம். இட் வாஸ் தட் கைண்ட் ஆஃப் விக்கெட். ஏன்னா பால் சூப்பரா வந்துட்டு இருந்தது பேட்டுக்கு. பட் ஐ திங்க் 280 அடிச்சாலும் திரும்ப இந்தியா அடிச்சிருப்பாங்கிறது வந்து டிஃபரெண்ட் ஸ்டோரி ஆல் டுகெதர். பட் இருந்தாலும் வாட் ஐ தாட் வாஸ், நீங்க சொன்ன மாதிரி பேட்டிங் சூப்பரா இருக்கு விக்கெட். இனிமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் டே ப்ரோக்ரஸஸ் அந்த டர்னுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஸ்பின்னர்ஸுக்கு தான் பவுன்ஸ் சாதகமா இருக்கும். பட் நீங்க இந்த விக்கெட்ல பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பிரசித் கிருஷ்ணா, உங்களுக்கு வந்துட்டு குர்னூர் பிராரு, நிதிஷ்குமார் ரெட்டி சூப்பரா போட்டார், மறக்க வேண்டாம். சோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பவுன்ஸ் நல்லாவே இருக்கு முடியும். ஐ திங்க் த பவுன்ஸ் ஃபேக்டர் இஸ் சம்திங் தட் எஸ்பெஷலி ஃபார் தி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இது பாக்குறது நல்லா இருக்கு.
அண்ட் ஒரு சூப்பர் பேட்டிங் விக்கெட். நிஜமாவே நேத்து வந்து பாத்தீங்கன்னா ஐ தாட் ஒரு 270 வாஸ் ஆன் தான் நேத்து நான் யோசிச்சேன், எஸ்பெஷலி த வே ஆப்கானிஸ்தான் ஒரு பேட்டிங். பட் யா பேசும், தொடர்ந்து பேசும். ஆனா அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க, இந்த மாதிரி அவங்க பேட்டிங் வந்து அவங்க பேட்டிங்ல வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் டேல குர்பாஸ் வந்து வெண்ட் அவுட் ஸ்கோர் செஞ்சுரி வேற. ஆனா அவர் வந்து இந்த மாதிரி வந்து அவரை ஷார்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி செகண்ட் ஒன் டேல வந்து பிரின்ஸ் யாதவ் வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஸ்டம்ப் லைன்ல பாடிக்குள்ள போட்டு அவர் வந்து இந்த மாதிரி அது ஒரு ஒன்றரை ஷாட் கூட சொல்லலாம். அவன் ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி டிஸ்பிகர் ஆயிட்டாரு, அந்த ஷாட்டுக்கான பாடி ஷேப் இல்ல. ஸோ வந்து அவர் வந்து ஒரு மாதிரி ஷார்ட் ஆடி ஆடினாரு. ஆனா அவரு அவுட் ஆகிறப்போ வந்து பிரின்ஸ் யாதவ் வந்து அந்த மேட்ச் டெபு வேற. ஆனா அந்த விக்கெட் வந்து நோ பால் ஆயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறமே இந்த மாதிரி குரூர் பிரார் வந்து 147ல வந்து ஒரு ஷார்ட் பால் போட்டாரு. அது என்ன ஷார்ட்னு தெரியல, அது ஒரு கட்டா இல்லைன்னா இந்த மாதிரி புல் ஷார்ட்டான்னு தெரியல, ஏதோ ஒரு அரை ஷார்ட் ஆடினாரு, காட் பைல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஆனா அப்புறமே இந்த மாதிரி தேர்ட் ஒன் டேல பால் வந்து அவ்வளவா இந்த மாதிரி ஷோல்டர் ஹைட்லாம் வரல. அவர் வந்து இந்த மாதிரி அவரை விக்கெட் அவருக்கே இந்த மாதிரி பேட்டிங் ஆட தோணல போல, ஃபுட் ஒர்க் இல்ல. இந்த பால் வந்து இந்த மாதிரி ஃபோர்த் ஸ்டம்ப் பால் வந்து கோயிங் டுவர்ட்ஸ் ஸ்லிப் வேற. அதுக்கு போய் அவர் போய் இந்த மாதிரி ஒரு டிரைவ் ஆடல, ஒரு டிஃபென்ஸ் ஆடல, சும்மா போய் பேட்டை விட்டாரு. அண்ட் அதுக்கப்புறம் காட் பை ரோஹித் சர்மா. அண்ட் அதேதான் இந்த மாதிரி ஹேட்ரிக் மாதிரி ஆச்சு, டு குர்பாஸ் அண்ட் டு ரஹமத் ஷா. ஆனா இது வந்து குர்பாஸ் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி பிளைண்ட் ஸ்லாகன் கூட சொல்லலாம். ஆனா வந்து இந்த மாதிரி போத் ஜத்ரான் அண்ட் ரஹமத் ஷா வந்து டெக்னிக்கலி ஸ்ட்ராங். ஸோ அவங்களும் அதே மாதிரி இந்த கான்டாக்ட் ஃபர்ஸ்ட் ஸ்லிப்ல வந்து அவுட் ஆனாங்க. ஸோ அதை பத்தி வாட் டு யூ திங்க்? To be very honest, I think it was நான் திரும்ப அதே நான் சொல்றேன், it was a very good batting wicket என்ன பொறுத்த வரைக்கும். But I will give the credit to பிரசித் கிருஷ்ணா and குர்னூர் பிரார் வித்யாதரன். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு 4-5 ஓவர் கிட்ட போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 4 to 5 ஓவர்ஸ் போட்டாங்க ஆன் த பவுன்ஸ் ரெண்டு பேருமே. ஸோ அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு 10 ஓவர்ஸ் அவங்க வந்து பெருசா நீங்க இந்த விக்கெட் நீங்க பாத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்ல, இப்ப கேப்டன் அவங்களோட கேப்டன் அஸ்மத்துல்லா ஷஹீதியும் உமர் ஜாயும் ஒரு 2 ஆடினப்ப ஒன்ஸ் ஒரு பாயிண்ட்ல பாருங்க, சடனா இந்தியாவுக்கு வந்து ஒரு பாயிண்ட்ல ஒரு பிரீஃப் பீரியட் நான் சொல்றேன், ஒரு 5 to 6 ஓவர்ஸ் பயங்கரமா செட்டில் ஆட ஆரம்பிச்சாங்க ரெண்டு பேருமே, உமர் ஜாயா இருக்கட்டும் ஷஹீதியா இருக்கட்டும். நான் எப்படி யோசிச்சேன்னா மேபி ஒரு லெட்ஸ் சே 35 for 1 வச்சுக்கோங்க, 10 ஓவர்ல 35 for 1னா கூட அங்கேருந்து உங்களுக்கு வந்து ரஹமத் ஷா மாதிரி ஒரு பேட்டரோ ஜத்ரான் பத்தி நமக்கு தெரியும், ஒரு 2 ஆட ஆரம்பிச்சாருன்னா he will be continuously playing. So I thought definitely 270 was on in the wickets, but I think credit where is due. Prashid Krishna and Gurnoor Brar extraordinary போட்டாங்க. I think இது வந்து எஸ் நீங்க சொன்ன மாதிரி குர்பாஸ் வந்து அந்த சூப்பர் நாக் ஆடினார் ஃபர்ஸ்ட் ஒன் டேல. பட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் அடிக்கல, which is very common. ஏன்னா குர்பாஸ் மாதிரி உங்க பிளேயர் நமக்கே தெரியும்ல, 5 மேட்ச் குர்பாஸ், ஃபின் ஆலன் இவங்க எல்லாம் ஒரு மாதிரி அந்த மோல்டு பிளேயர்ஸ், ஒரு 5 மேட்ச் அடிக்க மாட்டாங்க. ஆனா அந்த ஒரு மேட்ச் உங்களுக்கு வந்து சீல் பண்ணி கொடுத்துருவாங்க மேட்சே, அந்த மாதிரி பிளேயர், எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ ஐ திங்க் இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ பிளேயர். பட் டெஃபினெட்லி டாக்கிங் அபவுட் அதர் பேட்டர்ஸ், ஐ வுட் லைக் டு கிவ் கிரெடிட் டு இந்தியா. மோர் ஆஃப் ஆப்கானிஸ்தான் சரியா ஆடலையா இல்ல இந்தியா நல்லா போட்டாங்களா அப்படின்னு கேட்டாங்கன்னா டெஃபினெட்லி ஐ திங்க் at one point India bowled extremely well. ஒரு 10 ஓவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6-7 ஓவர்ஸ் நான் சொல்லுவேன் க்ளூலெஸ்ஸா இருந்தாங்க ஆப்கானிஸ்தான் பேட்டர்ஸ். அதுக்கு முக்கியமான காரணம் அண்ட் ஆல்சோ நீங்க மறக்க வேண்டாம், நீங்க ஸ்லிப்ல 3 கேட்ச் நம்ம பார்த்தோம், ரோஹித் சர்மா தொடர்ந்து 3 பிடிச்சாரு வித் ரெகுலர் இன்டர்வல். அது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நோ மீன் அச்சீவ்மெண்ட் சாரி, தட் இஸ் ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது. அதாவது நீங்க ஸ்லிப் கார்டு நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க சொன்னீங்க 4th ஸ்டம்ப் லைன் 5th ஸ்டம்ப் லைன் கிட்ட போட்டாங்க அப்படின்னு, அந்த ஸ்டம்ப் லைனை நீங்க எப்ப அடிக்கிறீங்களோ உங்களுக்கே தெரியும்ல, ஸ்டம்ப் லைனை நீங்க எப்ப அடிக்கிறீங்களோ அப்பதான் உங்களுக்கு அந்த எட்ஜ் எடுக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகம். நீங்க எப்பவுமே பாருங்களேன்,
பெரிய பெரிய போலர்ஸ் ஹேசல்வுட், மெக்ரா, ஆண்டர்சன் இவங்க எல்லாம் பாருங்க அந்த லைன் வச்சுட்டே இருப்பாங்க. நீங்க ஏன் அந்த லைன் வைக்கிறாங்கன்னா, இஃப் யூ போல் இந்த தேர்ட் ஆர் ஃபோர்த் ஸ்டம்ப்ல உங்களுக்கு வந்துட்டு ஒரு எட்ஜ் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதான் பிரசித் கிருஷ்ணா இது பண்ணாரு. இதே அவர் கன்சிஸ்டன்டா பண்ணணும்னு சொல்லி எதிர்பார்க்கிறேன். ஐ திங்க் தட்ஸ் இட். பிகாஸ் ஏன்னா சம்டைம்ஸ் நீங்க பிரசித் கிருஷ்ணா மாதிரி போலர்கிட்ட அதாவது சம்டைம்ஸ் ரெண்டு எக்ஸ்ட்ரீமா இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு நாள் அவர் வந்து வேற லெவல்ல போடுவாரு, எக்ஸ்ட்ராடினரியா போடுவாரு நேற்று போட்ட மாதிரி. சம்டைம்ஸ் மேபி இட் இஸ் நாட் தட் வே. ஸோ அது அதர் எக்ஸ்ட்ரீமா இருக்கு சம்டைம்ஸ். ஐ திங்க் கொஞ்சம் அவர் கன்சிஸ்டன்டா பண்ணாருன்னா டெஃபினெட்லி கோயிங் இன் டு தி வேர்ல்ட் கப், மூவிங் அஹெட் இந்த வேர்ல்ட் கப், இது வந்து அவர் கண்டிப்பாவே ஒரு பெரிய ஒரு இதுவா மாற வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் ரோஹித் அப்படியே வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிரசித் கிருஷ்ணா பார்த்தோம். அவர் வந்து இந்த மாதிரி பால் ஸ்விங் பண்றாரு அண்ட் கொஞ்சம் 140 போடுறாரு. ஆனா குர்னூர் பிரார் வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஷார்ட் பால்ஸ் போடுறாரு. ஆனா அவர் வந்து இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச போடுற மாதிரி இந்த டெஸ்ட் மேட்ச் லென்ஸ் போட்டு பால் கொஞ்சம் ஸ்விங் பண்ணுவாரா, இல்லைன்னா அவர் வெறும் அந்த ஸ்பீட் ஸ்டார் மாதிரி வந்து அவர் வந்து ஸ்பீடா வந்து கொஞ்சம் லென்த் அடிச்சு அந்த மாதிரி பேட்ஸ்மேன் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா? சோ அவர் என்ன மாதிரி போலர், கொஞ்சம் ஸ்பீக் அபவுட் ஹிம். See, definitely, I think இங்க இந்த சீரீஸ் நம்ம என்ன பார்த்திருக்கோமோ, வாட் எவர் லிட்டில் பிட் ஐ ஹவ் பர்சனலி சீன் ஹிம் இன் பிளேயிங் ஃபார் பஞ்சாபா இருக்கட்டும். நான் எப்படி யோசிப்பேன்னா, கொஞ்சம் மேல வந்து பாத்தீங்கன்னா அவர் போடுறாரு. இன்னொரு நல்ல விஷயம் இல்ல, அவர் குயிக்கா போடுறது ஒரு பாயிண்ட். இப்ப எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா, நமக்கு வந்து மயங்க் யாதவ், உம்ரான் மாலிக் இந்த மாதிரியான குயிக் போலர்ஸ், அதாவது எக்ஸ்பிரஸ் ஃபாஸ்ட் போலர்ஸ் நான் சொல்றேன், இவங்களெல்லாம் வந்து அன்பார்ச்சுனேட்லி இந்தியானால க்ரூம் பண்ண முடியல என்னை பொறுத்த வரைக்கும். இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா இன் மை ஒப்பீனியன் நான் சொல்றேன், இப்ப T20 விட உங்களுக்கு வந்து டெஸ்ட் ஒன் டேல தான் இந்த மாதிரி ஸ்பீட்ஸ்டர் வந்து வர்றாத ரொம்ப குயிக்கா எக்ஸ்பிரஸ் பேஸ் போடுறவங்க வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பாங்க. சரி, அதனாலதான் வந்து ஒன் குட் திங் இஸ் இந்தியா ஹவ் பீன் பேங்கிங் பிரசித் கிருஷ்ணா கான்ஸ்டன்ட்லி, சம்மன் லைக் பிரசித் கிருஷ்ணா. ஏன்னா உங்களுக்கு அந்த மோட்ல ஒரு போலர் தேவை, அந்த மோட்ல வந்து கண்டிப்பா ஃபிட் ஆவார் குர்னூர் பிரார், அதுல எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா அவருடைய பொசிஷன், சீம் பொசிஷனா இருக்கட்டும் நல்லா இருக்கு, குயிக்கா போடுறாரு. ஐ திங்க் ஹி கேன் டூ போத் அப்படின்னு தோணுது. இப்போ சப்போஸ் ஸ்விங்கிங் கண்டிஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு ஷைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க நியூ பால்ல, ஐ திங்க் ஹி கேன் மூவ் த பால் லிட்டில் பிட். மேபி அந்த அளவுக்கு நீங்க ஸ்விங் எதிர்பார்க்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு ஷமி மாதிரியோ, ஃபார் இன்ஸ்டன்ஸ் புவனேஸ்வர் குமார் மாதிரியோ, he is not a bowler who is going to swing it constantly. பட் என்னன்னா அவருடைய பேஸ்க்கு என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு ஹிண்ட் ஆஃப் ஸ்விங் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்றது நான் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன், வேரியேஷன் நான் சொல்றது. அதாவது புவனேஸ்வர் குமார் மாதிரி ஸ்விங் ஆகிறது வேற, ஒரு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்விங் கிடைக்கிறது வேற. ஸோ அவருடைய பேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி பால் கம்மிங் இன் டு த பேட்டர் இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்றாரு அவரு. he has been bowling that ball superbly. So I think அங்கதான் வந்து he's been a class and been a class act definitely, and Gurur Brar will be helpful. ஏன்னா the ball coming into the batter அந்த பேஸ்ல will be very useful for India in the upcoming days. and அதுக்கப்புறம் இந்த மாதிரி 2027ல வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி ஒன் டே வேர்ல்ட் கப் வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆடுறாங்க. அங்க வந்து இந்த மாதிரி ஜோஹானஸ்பர்க் செஞ்சுரியில பால் அங்க விக்கெட்ல யார போட்டா ஏற்கனவே பவுன்ஸ் ஆகும். அண்ட் பிளஸ் அவர் வேற 147 போடுறாரு, ஒரு டம்மு அடிக்கிற லென்த். அண்ட் அங்க போய் அவரை வந்து அவரு பிரசித் கிருஷ்ணா, சிராஜ் 3 பேருமே வேற டாலா வேற இருக்காங்களா, அவங்க போட்டு இந்த மாதிரி டெஸ்ட் மேட்ச போற மாதிரி போட்டாங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி அங்க வந்து அன்பிளேபிளா இருப்பாங்க. ஆனா நீங்க வந்து அங்க போறப்ப வந்து அவங்க யார கொண்டு போவாங்க? ஏன்னா இப்ப வந்து ஒரே ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஸ்லாட் தான் இருக்கு. ஏன்னா வந்து பும்ரா வாக்ஸ் இன், சிராஜ் வாக்ஸ் இன், ஹர்ஷ்தீப் சிங் வாக்ஸ் இன். ஏன்னா அவர் தான் தோனி லெஃப்ட் ஆர்ம் குயிக். அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒன் ஆஃப் ஹர்திக் பாண்டியா அண்ட் நிதிஷ்குமார் ரெட்டி. ஸோ வந்து இந்த மாதிரி ஆனா அவருக்கு இந்த மாதிரி அவருக்கு வந்து இந்த மாதிரி குருல் பிராருக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப ஹையா இருக்கு. ஏன்னா வந்து இப்ப ஏற்கனவே அவங்க வந்து இந்த தேர்ட் ஒன் ஹர்ஷித் ராணா இந்த மாதிரி
ஸ்குவாட்ல போட்டிருந்தாங்க. ஏற்கனவே பிரசித் கிருஷ்ணாவோட இருக்காரு. கம்பீர் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபாஸ்ட் போலர் ஹூ கேன் பேட்னு தேடுறாங்க. அவங்க அதுதான் அவ்வளவு பேட் பண்றாங்க. ஆனா அவர் வந்து ஒன் டே சீரீஸ்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆனா அவர் அங்க போய் பெர்ஃபார்ம் பண்ணுவாரா? ஏன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஐபிஎல்ல பார்த்திருக்கோம். ஐபிஎல்ல வந்து அவர் வந்து ஐபிஎல்ல அவர் எக்கானமி வந்து க்ளோஸ் டு 10. அண்ட் அவர் வந்து அவ்வளவு ப்ரெஷர் சிச்சுவேஷன்ஸ்ல வந்து அவர் வந்து இந்த மாதிரி டென்ஸ் டு கோ எக்ஸ்பென்சிவ். ஆனா வந்து அவங்க வந்து அவரை அவ்வளவு பேக் பண்ணி போறாங்க ஃபார் தி ஒன் டே வேர்ல்ட் கப். ஸோ வந்து அவங்க வந்து நான் இப்போ வந்து உங்களை ஒரு மாதிரி பிக்ஸ போடுறேன். நீங்க வந்து யாரை பிக் பண்ணீங்களா? பிரின்ஸ் யாதவா, குர்னூர் பிராரா, ஹர்ஷித் ராணாவா, இல்ல பிரசித் கிருஷ்ணாவா? உங்களுக்கு இருக்குது 2 ஸ்லாட் தான். யாரை பிக் பண்ணீங்க நீங்க டு பிளே? புரியுது. ஐ மீன் கேட்டது நல்ல சூப்பர் கொஸ்டின். ஐ திங்க் ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா அகைன் இட் வில் கம் டவுன் டு இது எங்க தெரியுமா வந்து நிற்கும் இல்ல. அன்பார்ச்சுனேட்லி இது வந்து சம்டைம்ஸ் நமக்கு வந்து இது இவ்வளவு ட்ரை பண்றது இல்ல. நிறைய பேர் வந்து இதுல வந்து நிறைய பேர் வில் கெட் த்ரூ. ஓகேவா? தட் இஸ் கெட் த்ரூ அப்படி சொல்றேன்னா 2027 வேர்ல்ட் கப் ஸ்குவாட்ல இருப்பாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி சில பேர் வந்து பாத்தீங்கன்னா வில் மிஸ் அவுட். ஏன்னா நீங்க எண்ட் ஆஃப் டே பாருங்க, 15 பேர் தான் நீங்க எடுக்க முடியும். ஓகேவா? 15 பேர் நீங்க இப்போ நல்ல கொஸ்டின் கேட்டீங்க. அன்பார்ச்சுனேட்லி எஸ்பெஷலி இந்தியன் கிரிக்கெட் மாதிரி ஒரு சினாரியோல அது ஒரு நல்ல விஷயமா இல்ல அது ஒரு இந்த விஷயம் ஐ மீன் இட்ஸ் வெரி அன்லக்கி திங் அப்படின்னு எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன். சில நேம்ஸ் நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. T20 வேர்ல்ட் கப் முன்னாடி ஜிதேஷ் சர்மா, சுப்மன் கில், உங்களுக்கு வந்து வேற பிரசித் கிருஷ்ணா டு a certain extent. சரி, இவங்க எல்லாருமே வந்து கிடைச்ச சான்சஸ் எல்லாம் சாய் சுதர்ஷன் மேபி சாய் சுதர்ஷன் T20ல நிறைய ஆடுன்னு வச்சுக்கோங்க இந்தியாவுக்கு. I mean I'm saying the players who are Indian team ப்ளே பண்ணிட்டு வராரு. கரெக்ட். இல்ல அது ஓகே அந்த பாயிண்ட் நான் ஒத்துக்கிறேன். பட் நான் என்ன சொல்றேன், இப்ப ஜிதேஷ் சர்மாலாம் பாருங்க ரெகுலரா இருந்தாரு ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல இந்தியன் டீம்ல பிரையர் டு T20 வேர்ல்ட் கப். பட் சடனா பாருங்க அவர் வந்து இஷான் கிஷனால் ரீப்ளேஸ் பண்ண போறாரு. ஏன்னா doesn't mean it is ஜிதேஷ் சர்மா அந்த குவாலிட்டி கிடையாது. ராதர் சுப்மன் கில்ல வந்து இமீடியட்டா ரீப்ளேஸ் பண்ணாங்க வித் சஞ்சு சாம்சன் அட் தி டாப் ஆஃப் தி ஆர்டர். கொஞ்சம் மாதிரி ஏன்னா சஞ்சு சாம்சன் ஆன் அண்ட் ஆஃப் இருந்தார் ஒரு 2 மந்த்ஸ்க்கு. உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு இந்தியன் டீம்ல இருந்து. சோ இது வந்து என்ன ரீசன் அப்படின்னு என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா இட் டென்ஸ் டு ஹேப்பன். இல்ல இப்ப சம்மன் லைக் நீங்க சொன்ன மாதிரி ஜஸ்பீர் பும்ரா, முகமது சிராஜ், ஹர்ஷ்தீப்பே என்ன பொறுத்த வரைக்கும் நான் பேக்கப்பா தான் யூஸ் பண்ணுவேன். ஐ வாண்ட் பிரிங் ஹிம் இன்டு தி 11 ஸ்ட்ரெயிட் அவே. நான் எப்படி யோசிப்பேன்னா மேபி ஒரு வாய்ப்பு இருக்கா. இது ஒரு அவுட் சைட் சான்ஸ் தான். பட் நீங்க குர்னூர் பிராட் ட்ரை பண்ணிருக்கீங்க, ஓகே. பிரசித் கிருஷ்ணா ட்ரை பண்ணிருக்கீங்க, ஓகே. ஹர்ஷித் ராணா ட்ரை பண்ணிருக்கீங்க, ஓகே. இப்ப நீங்க இந்த ஹர்ஷித் ராணா வந்து நீங்க வந்து தேர்ட் மீடியம் பேசரா உள்ள கொண்டு வர போறீங்களா? வெயிட் பண்ணி தான் பாக்கணும். ஆர் யூ நெவர் நோ. இப்ப நல்லா போற இப்ப சப்போஸ் ஒரு ஷமியோ இல்ல ஒரு பும்ரா ஒரு புவனேஸ்வர் குமாரோ சடனா குயிக்கா நல்லா போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நல்ல ஃபேஸ் ஆஃப் இது இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு. மேபி இந்த IPL ஆர் வேர் எவர் இட் இஸ் மேபி ஒரு சான்ஸ் இருக்கா அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம வந்து அங்க வந்து ஒன் டே வேர்ல்ட் கப் வந்து இந்த மாதிரி செஞ்சுரியன்ல பால் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலிங் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் கண்டிஷன்ஸ் அண்ட் சேம் இன் ஜோனஸ்பர்க். ஆனா நம்ம இந்த மாதிரி டர்பன், அப்புறம் வந்து பால், அப்புறம் கேப் டவுன், ஜிக்கர் பாலாம் வந்தோம்னா ஒரு ஸ்பின்னரோ 1 or 2 வந்து இந்த மாதிரி தேவைப்படுவாங்க. ஆனா வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அவங்க வந்து ஜடேஜா அண்ட் அக்ஸரை வந்து அவங்க வந்து பிக் பண்ணுவாங்களான்னு தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ட்ரை அவுட் பண்ணாங்க. அண்ட் அவர் வந்து இந்த மாதிரி 2 மேட்சஸ் பிளே பண்ணாரு. அவர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி பிரசித் கிருஷ்ணா பிரார் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணல. ஆனா அதுக்காக அவர் வந்து அவ்வளவு பேடாவும் பெர்ஃபார்ம் பண்ணல. சோ வந்து அவங்க யாரு சூஸ் பண்ணுவாங்க? அங்க நீங்க முதல்ல நமக்கு வந்து அங்க சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்காக
இந்த மாதிரி பும்ரா அவங்கள சிராஜ்லாம் ஸ்லாட்டட். ஆனா நமக்கு அங்க ஸ்பின்னர்ஸ் வந்து யாரு? அதை பத்தி வாட் யூ திங்க்? கேன் யூ ப்ளீஸ் ஸ்பீக் அபௌட் இட்? என்ன கேட்டீங்கன்னா, அதாவது நான் ஒரு டீமே கொடுத்துருந்தேன் உங்களுக்கு டாப் 5 செட் ஓகேவா. ரோஹித் சர்மா ஆனா இன் கேஸ் தட் எல்லாருமே வந்து இதுவா இருக்காங்கன்ற பட்சத்துல அஸ்யூமிங் தட் எவரிபடி இஸ் ஃபிட், நீங்க இந்த சீரிஸ் ஓடுங்க. அஸ்யூமிங் தட் எவரிபடி இஸ் ஃபிட், சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேயஸ் ஐயர், கேஎல் ராகுல், ஹர்திக் பாண்டியா, டாப் 6 ஆச்சா? டாப் 6 ஆயிடுச்சு ஓகேவா. இப்ப நம்ம பேச போறது இந்த பாக்கி இருக்கிற 5 பேரை பத்தி தான். இதுல வந்து உங்களுக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் ஆல்ரெடி இருக்கு, விச் இஸ் ஒரு அட்வான்டேஜ் உங்களுக்கு, ஹார்திக் பாண்டியா. சோ இப்ப நம்ம பாக்கி இருக்கிற 5 பேருக்கு வருவோமே. இப்ப உங்களுக்கு ஐடியலி ஆன கிவன் டே நீங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு பிக்சர்ஸ்ல உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பவுலிங், இப்ப நீங்க சொன்ன மாதிரி தான் ஜோஹானஸ்பர்க்ல ஆடுறேன்னா ஃபாஸ்ட் பவுலிங், இதுல ஆடுறேன்னா ஸ்பின்னர், இப்படி கூட நீங்க யோசிக்கலாம். தட் இஸ் இஃப் ஐ வாண்ட் டு பிளே பால் ஆர் கேப் டவுன், இங்கெல்லாம் ஆடுறா நடுபல், இங்கெல்லாம் ஆடுறா ஸ்பின் நான் டெஃபினட்டா அசிஸ்ட் பண்ணுவேன். ஸோ நான் எப்படி யோசிப்பேன், இந்த பாக்கி இருக்கிற 5 பேர் இருக்காங்கல்ல, இதுல வந்து ஒன்னு வந்து பும்ரா, ஆப்வியஸ்லி பும்ரா. ரெண்டாவது சிராஜ், ஒன் ஆஃப் ஹர்ஷ்தீப் / ஹர்ஷித் ராணா ஓகேவா. அது ஹவர் தி டீம் ஹர்ஷ்தீப் / ஹர்ஷித் ராணா ஒன் ஆஃப் உங்களுக்கு வந்து ஆல்சோ அவங்க ஸ்குவாட் எப்படி எடுக்க போறாங்கிறது பொறுத்து இருக்கு. இப்ப நீ ஹர்ஷித் ராணா எடுத்தீங்கன்னா ஹர்ஷ்தீப் ஆடிடலாம் ஸ்ட்ரெயிட்டாவே ஓகேவா. அந்த மாதிரி ஒண்ணு போடலாம். இல்ல நான் ஹர்ஷ்தீப் எடுக்கிறேன், ஆல் டிபெண்ட் ஆன் பெர்ஃபார்மன்ஸ் தானே. இப்ப குர்னூர் பிரார் போட்டாங்கன்னா குர்னூர் பிரார் அட் தி எண்ட் ஆஃப் தி வேர்ல்ட், எட்ஜ் ஆஃப் தி வேர்ல்ட் கப். ஏன்னா இந்த செட் ஆஃப் செலக்டர்ஸ் நமக்கு தெரியும், டொமஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு வேல்யூ பண்ற செலக்டர்ஸ். இந்த செட் ஆஃப் செலக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப வந்து இஷான் கிஷன் சடனா வந்து ஜார்க்கண்ட் வின் பண்ணிட்டு வந்தாரு. எதிர்பார்க்காத நேரத்துல இஷான் கிஷன் உள்ள கொண்டு வந்து நம்பர் 3 ஆடி அவர் வேற மாதிரி ஆடி அவர் சர்டினிட்டி ஆயிட்டாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா. சோ அந்த மாதிரியான கால்ஸ் இவங்க எடுப்பாங்க. சோ மேபி திடீர்னு சொல்ல முடியாதுல்ல, ஒரு ஷமியோ புவனேஸ்வர் குமாரோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஓகே எங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சீமர் வேணும்னு இவங்க எடுத்தாலும் எடுக்கலாம். I still believe that could happen. ஓகேவா, அது என்னோட டெஃபினட் ஒப்பீனியன். பட் நம்ம அதெல்லாம் மறந்துடலாம், அதெல்லாமே ஒரு ஹைண்ட்சைட், ஐ மீன் ஒரு இதுதான், ஒரு ப்ரெடிக்ஷன் தான் நான் சொல்றேன். பட் இருந்தாலும் வாட் ஐ ஃபீல் இஸ் ஒன் ஆஃப் கமிங் பேக் டு வாட் வி ஆர் ஸ்பீக்கிங் இல்ல, சிராஜ் இந்த டாப் 6 நம்ம சொல்லியாச்சு. சிராஜ், பும்ரா இப்போதைக்கு லாக்டு, 7 பேர் லாக்டு ஓகே, ஆர் ராதர் 8 பேர் லாக்டு ஓகேவா. இப்ப இந்த பாக்கி இருக்கிற 3 ஸ்லாட் இருக்கா, இதுல வந்து ஒன்னு வந்துட்டு வில் ஹாவ் ஒன் ஆஃப் ஹர்ஷ்தீப், ராணா ஆர் பிரசித் கிருஷ்ணா ஓகேவா. இப்படி ஒரு சினாரி வச்சுக்கோங்க. பாக்கி இருக்கிறது 2 ஸ்லாட். ஒரு ஸ்லாட் ஷோரா உங்களுக்கு ஜடேஜா, ரவீந்திர ஜடேஜா ஒரு ஸ்லாட் டன்னா. இப்ப பாக்கி இருக்கிறது நம்ம வந்து ஒரு ஸ்லாட் வந்து we will have to, நான் எப்படி யோசிப்பேன்னா we will have to either play அக்சர் பட்டேல் ஆர் நிதிஷ்குமார் ரெட்டி. இப்ப எப்படின்னா நான் எப்படி யோசிப்பேன்னா ஒரு ஸ்பின்னர் வச்சுக்கோங்க டீம்ல, ஒன் ஸ்பின்னர். இப்போ உங்களுக்கு பக்கா ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு 5+1 நீங்க ஆடலாம். எப்படி ஆடலாம்னா அதாவது வந்து ஹர்திக் பாண்டியா, ஹர்ஷித் ராணா, ஓகே ஓவர் தட் அதர் தேர்ட் மீடியம் சீமர், மீடியம் பேசர் ஓகேவா. தட் தேர்ட் சீமர் விட்டுருங்க. தேர்ட் சீமர் வந்து ஹர்ஷித் / ஹர்ஷ்தீப் / whoever it is XYZ ஓகேவா. அவரு பும்ரா, சிராஜ் அண்ட் ஹர்திக் பாண்டியா, ஆப்வியஸ்லி ஹர்திக் பாண்டியா. சோ உங்களுக்கு வந்துட்டு ஒரு 4 to 5 சீமர்ஸ் கூட நீங்க நிதிஷ்குமார் ரெட்டி சேர்த்தீங்கன்னா 5 சீமர்ஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா இஸ் யுவர் லோன் ஸ்பின்னர் இஃப் யுவர் விக்கெட் கண்டிஷன்ஸ் ஆர் ஆஃப் தட் கைண்ட். நான் சொல்றது நல்ல ஃபாஸ்ட் பவுலிங் கண்டிஷன் இல்லையா. நிதிஷ்குமார் ரெட்டி இடத்துல அக்சர் பட்டேல் ஆடுங்க. பட் ஆனா அக்சர் பட்டேல் ஆடினா எனக்கு என்ன ஒரே ஒரு இதுனா எனக்கு என்ன ஒரு வருத்தம், நல்ல சின்ன விஷயம், அவரை நீங்க வந்து கொஞ்சம் மேல ஆட வைக்கணும். அதுதான் என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா அவர் ஒன் டேல பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் கரெக்ட். ஆமா 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 அதுதான் சொல்றேன். மேல இடம் இல்ல உங்களுக்கு டாப் 6 வந்து ஃபுல் உங்களுக்கு கிரௌடட், அதாவது வித் குவாலிட்டி பிளேஸ். சோ அதனால நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவரை ஃபிட்டிங் பண்ண முடியாது அந்த டாப் 6ல. பட் எனக்கு என்ன ஒரே ஒரு இதுனா அவர் ஆடினா we should play at the top of, கொஞ்சம் மேல ஆடணும். நம்பர் 7 நம்பர் 8 டூ லேட் ஃபார் சம்வன் லைக் அக்சர் பட்டேல். பட் அவர் அங்க ஆடினார்னு வச்சுக்கோங்களேன், என்ன குஷன் கொடுப்பாங்கன்னா, இப்ப சப்போஸ் நீங்க ஹர்ஷித் ராணா ஆடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹர்ஷித் ராணா நீங்க ஆடுனீங்கன்னா பேட்டிங்ல யூ வில் பிகம் ரியலி யூஸ்ஃபுல். உங்களுக்கு ஹர்ஷித் ராணா வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது பாருங்க எப்படி ஆயிடும் பாருங்க பேட்டிங். 6ல வந்து ஹர்திக், 7ல வந்து இன்ஃபேக்ட் ஐ திங்க் எஸ் 6ல வந்து உங்களுக்கு ஹர்திக் பாண்டியா, 7ல வந்து உங்களுக்கு யூ வில் பிரிங் இன் ஜடேஜா, 8ல வந்து
Aksar/Nitish Reddy, whoever wants to play, or however the team fits in. இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஜித் ராணா வேற. சோ பேட்டிங்கும் இருக்கும், போலிங்கும் இருக்கும். ஓரளவுக்கு இப்போ சம்மன் லைக் நிதிஷ் ரெட்டி நீங்க வந்து ஒரு 4 ஓவர் வேணா யூ கேன் தள்ளிக்கலாம், அந்த மாதிரி கூட பண்ணலாம்ல. சப்போஸ் ஒரு இன் எனி கேம் லெட்ஸ் சே தட் நீங்க வந்து இப்போ நெக்ஸ்ட் ஒரு பெரிய மேட்ச் ஆட போறீங்க வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு சவுத் ஆப்பிரிக்காவையோ ஆஸ்திரேலியாவோ ஆடுறீங்க வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் கேம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க அதுக்கு முந்தின கேம் ஒரு நெதர்லாண்ட்ஸையோ ஒரு அசோசியேட் நேஷன்ஸ் யாராவது ஆடுறீங்கன்னு வச்சுப்போமே, அந்த மேட்ச்ல யூ நோ தட் யூ ஒன் த கேம் அட் ஒன் பாயிண்ட், அட் சம் பாயிண்ட் யூ நோ தட் யூ ஒன் த கேம் அப்படின்னா, அப்ப நீங்க நிதிஷ் ரெட்டிக்கு ஒரு 5 ஓவர் கொடுங்க, 6 ஓவர் கொடுங்க, பும்ரா மாதிரி ஒருத்தருக்கோ சிராஜ் மாதிரி ஒரு ஃப்ரண்ட் லைன் சீமருக்கு ரெஸ்ட் கொடுங்க. சரி, அந்த மாதிரி யோசிக்கலாம். அண்ட் நம்ம வந்து இந்த மாதிரி டீடைலா பேசிட்டோம் அபவுட் இந்தியா. அண்ட் நம்ம இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஆப்கானிஸ்தானை பத்தி பேசுவோமா. அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க அட்டாக் வந்து மோஸ்ட்லி ரிலையன்ட் வந்து ஸ்பின்னர்ஸ், நபி, ரஷீத் கான், காரோட்டி, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கசன் ஃபரிஸ். ஆனா அவங்க ஒன் டே வேர்ல்ட் கப் வந்து சவுத் ஆப்பிரிக்கா பிளே பண்ணுவாங்க. எப்படியுமே ஒரு செமிஃபைனல் ஒரு ஃபைனல் வந்து ஹை வெல்ல வைப்பாங்க. ஸோ அண்ட் அதுக்கப்புறம் அவங்க வந்து அங்க வந்து பால் பேச டர்ன் ஆகாது. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒன் டே வேர்ல்ட் கப்ல வந்து அவங்களுக்கு வந்து அவங்க இன்னும் என்ன மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இப்போ வந்து அந்த ஃபரீத் மாலிக் வந்து சூப்பரா போடுறாரு. அப்புறம் அந்த ஜியாவுர் ரஹ்மான் வந்து கொஞ்சம் போடுறாரு. அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்க வச்சிருந்தாங்க. நவீன் உல் ஹக், ஃபசல் ஃபரூக்கி, அந்த மாதிரி ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வச்சிருந்தாங்க. இப்போ என்ன அவங்களெல்லாம் வந்து அவங்க திருப்பி ஸ்குவாட்ல போட போறாங்களா, இல்லைன்னா அவங்க வந்து அதே அட்டாக் வச்சுன்னு போவாங்களா? ஸோ அதை பத்தி வாட் டு யூ திங்க்? See, definitely they can go with இவங்க அவங்களுமே ட்ரை. See, all the teams are doing trial and error தானே இப்போ இந்த சீசன்லாம் வந்து பாத்தீங்கன்னா. ஐ திங்க் டெஃபினெட்லி ஃபரூக்கி ஷுட் ரிட்டர்ன். ஏன்னா ஃபரூக்கி வந்து இஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேம்பெயினர். அவங்க டீம்ல டெஃபினட்டா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர். அவர் நல்லா போட்டிருக்காரு. ஜியாவுர் ரஹ்மான் நல்லா போடுறாரு, சூப்பரா போட்டிருக்காரு இந்த ஒரு சீரீஸை பொறுத்த வரைக்கும் கடந்த 2-3 ஒன் டேஸ்ல. சோ அவர் வந்து வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஒமர் ஜாய் வில் டெஃபினெட்லி பிளே. நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒமர் ஜாய் இஸ் இம்பார்ட்டன்ட் பவுலர். ஆமா, ரொம்ப இம்பார்ட்டன்டான பவுலர் அவங்களுக்கு. அது இல்லாம அகைன் ஐ திங்க் ரஷீத் கான் மாதிரி ஒரு பவுலரை நீங்க வந்து சர்ஃபேஸ் பார்த்து தான் ஆடணும்ன்றது இல்ல. சிஎஸ் அவருக்கு டிப் ஆயிருக்கு அவர் ஃபார்ம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் ரஷீத் கான் இஸ் ரஷீத் கான் அட் தி எண்ட் ஆஃப் தி டே. ஏன்னா அவருடைய அந்த யூனோ தட் மிஸ்ட்ரி எபிலிட்டிங் அப்படிங்கிறது அது வந்து he will definitely get through the phase. ஏன்னா நம்ம சொல்றோம் ஒயிட் பால்ல T20s and ஒன் டேஸ்ல அவர் நிறைய பண்ணிருக்காரு ஃபார் ஆப்கானிஸ்தான். அண்ட் டெஃபினெட்லி வில் பிரிங் இன் தட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதனால அந்த ஸ்பின்னால வந்து அவங்க அஃபெக்ட் ஆக போறது இல்லை அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். எனக்கு என்ன ஒண்ணுன்னா try and in fact Naveen Ulhaq சொன்னீங்க. Naveen Ulhaq is actually retired from international cricket if I'm not wrong. So அதனால ஐ திங்க் அவர் he would not be able to play. So உங்களுக்கு வந்துட்டு இவங்க எப்படி ட்ரை பண்ணலாம்னா ஜியாவுர் ரஹ்மான் ட்ரை பண்ணலாம், ஃபரீத் ட்ரை பண்ணலாம். ஃபரீத் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் சீமர். அந்த இவரு ஷப்பூர் சத்ரான் மாதிரி போடுறாரு. முன்னாடி ஷப்பூர் சத்ரான் போடுவார் ஃபார் ஆப்கானிஸ்தான், அவர் மாதிரி போடுறாரு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபரீத் அஹமத். ஸோ அவர் ஒரு சான்ஸ் இருக்கு. இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜியாவுர் ரஹ்மான் சொல்லியிருந்தோம், உமர் ஜாயி, ஃபசல் ஃபரூக்கி கண்டிப்பா கம்பேக் கொடுக்கணும் பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் இப்ப ரெஸ்ட் பண்ணிருக்காங்க தான் நினைக்கிறேன். டெஃபினட்டா அவர் கம்பேக் கொடுக்கணும். அதெல்லாம் பையன் ரஷீத், முகமது நபி, ஒரு ஸ்பின்னர் நூறா இருக்கலாம், இல்லைன்னா குவைஸ் அஹமத் கூட அவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ they will play to their strength. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 270 280 அடிப்பாங்க, அடிச்சுட்டு அதை டிஃபெண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுதான் அவங்க பண்ண பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க பேட்டிங்ல வந்து இந்த மாதிரி மேல வந்து குர்பாஸும் ஜத்ரானும் ஆடுறாங்க. 3ல அத்தல், 4ல ரமத் ஷா, 5ல ஷாஹிதின்னு வராங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க புதுசா இந்த மாதிரி டார்விஷ் ரசூலியை வந்து திடீர்னு வந்து பிளே பண்றாங்க.
ஸோ வந்து அவங்க கம்பேர்ட் டு தேர் போலிங், அவங்க பேட்டிங் லுக்ஸ் மோர் ஸ்லாட்டட் ஃபார் சவுத் ஆப்பிரிக்கா. ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி தேவையில்லாம இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க பேட்டிங் வந்து இந்த மாதிரி ஒரு மேட்ச் ப்ராக்டிஸ் போகுமா, இல்லைன்னா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி புதுசா பிளேயர்ஸ் ட்ரை பண்றது வந்து பெட்டரா இருக்குமா, இல்லைன்னா அவங்க இன்வைட் பண்ணாம இருக்கணுமா? அதை பத்தி வாட் யூ திங்க்? இல்ல சி ரொம்ப சிம்பிள். அதாவது இப்ப அவங்க எப்படின்னா இல்ல, அவங்க வந்து தே ஆர் ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்டிங், அவ்வளவுதான். எக்ஸ்பெரிமெண்ட்னா இதை நான் வந்து ஒரு தப்பா சொல்ல மாட்டேன். இப்ப எப்படின்னா இல்ல, அவங்களுக்கு ஒரு 7 பேர் 11ல அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 6 பேராவது கன்ஃபார்ம்டா தெரியும்ல. குர்பாஸ், உங்களுக்கு ஜத்ரான், இப்ராஹிம் ஜத்ரான், இதெல்லாம் பாருங்க. ரஹமத் ஷா நல்லா ஆடிட்டு இருக்காரு. ரஷீத் கான், முகமது நபி, ஒமர் ஜாய். சப்போஸ் சம்மன் லைக் ஷஹீதி, சாரி ஹீஸ் கேப்டன், மறந்துட்டேன், கேப்டன் அவர் தான். ஷஹீதி வச்சுக்கோங்க. ஒரு 7 பேர் உங்களுக்கு சாலிடா தெரியுமா 11ல? இப்ப இந்த 4 ஸ்லாட், பாக்கி இருக்கிற 4 ஸ்லாட் ஜியாவுர் ரஹ்மான் நல்லா பண்ணிருக்காரு. மேபி டாக்கிங் டுடே அவர் ஒரு சர்டினிட்டியா கூட இருக்கலாம் ஃபார் த வேர்ல்ட் கப். ஃபதல் அக்ஃபூருக்கு மேபி கம்பேக் கொடுக்கறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறத நான் பாக்குறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 100 அவங்க எப்படி எந்த அளவுக்கு திரும்ப ட்ரஸ்ட் பண்றாங்க, ஒன் டேஸ் எந்த அளவுக்கு அவங்க 100 ட்ரஸ்ட் பண்றாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் காம்பினேஷன் அவங்களுமே ட்ரை பண்ணி பார்ப்பாங்கல்ல. இப்ப சடனா பாருங்களேன், இப்ப ஆஸ்திரேலியா ஃபார் தட் மேட்டர் எடுத்துக்கோங்க, ஒரு செகண்ட் ஃபிடில் சைடாவே ஆடிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஜாஷ் இங்கிலீஷ் தான் கேப்டன் பண்ணிட்டு இருக்காரு பாகிஸ்தான்ல, பங்களாதேஷ்லாம். ஸோ அவங்க எவ்ரி டீம் இஸ் டூயிங் தட்ல. ப்ரையர் டு த வேர்ல்ட் கப் தே ஆர் லுக்கிங் டு புஷ் ஃபார் தி எக்ஸ்பெரிமெண்ட், ட்ரை அண்ட் டூ சம்திங். நேத்து வந்து பாருங்க, சுப்மன் கில் பேட்டிங்கே ஆகல, நம்பர் 3 ஸ்ரேயஸ் ஐயர் ஷூட்டர். ஸோ இது மாதிரிதான் நடக்கும் ப்ரையர் டு த வேர்ல்ட் கப். வந்து பாத்தீங்கன்னா நான் தான் சொல்றேனே, 11 பேர்ல உங்களோட ஃபர்ஸ்ட் 11 இருக்குல்ல, ஃபர்ஸ்ட் 11ல 7 to 8 பிளேயர்ஸ் யாரு அப்படின்னு தெரிஞ்சா போதும். இப்ப அதே கேஸ் எடுத்துக்கோங்க இந்தியாவுக்கு. ரோஹித் சர்மா, சுப்மன் கில், நம்ம சொன்ன அந்த டாப் 6, ஹர்திக் பாண்டியா, KL ராகுல், ஹர்திக் பாண்டியா ஆச்சா, இவங்க 5 பேர். பும்ரா ஷோரா ஆட போறாரு. சிராஜ் எனக்கு தெரிஞ்சு முக்காவாசி ஆடிடுவாரு. ஜடேஜா I think he will be there. He will make it to the World Cup. So ஒரு 8 பேர் உங்களுக்கு தெரியும், 7 to 8 மெம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அப்படியே ஜடேஜா அக்ஷர் பட்டேல் அப்படியே லைக் டு லைக் ஸ்வாப். ஸோ ஒரு 7 to 8 பிளேயர்ஸ் உங்களுக்கு ஷுவர் ஷாட்டா 11ல இவங்க இருக்க போறாங்கன்னு தெரியும். பாக்கி இருக்கிற ஒரு 2 ஸ்லாட், 3 ஸ்லாட், 4 ஸ்லாட், இதுக்குதான் வந்து எல்லா டீம்ஸுமே will be working. அண்ட் நம்ம இப்ப வந்து இந்தியாவோட ஆப்கானிஸ்தானோட சீரீஸை பத்தி பாத்துக்கோம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இந்தியாவும் இங்கிலாந்து வந்து இந்தியா வந்து அங்க போறாங்க டு UK. ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி 26ல வந்து அகைன்ஸ்ட் அயர்லாந்து வந்து T20 சீரீஸ் ஆடுறாங்க. அதுல வந்து சூரியவன்ஷி வேற காலப்பேர், அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க பிரின்ஸ் யாதவ் அங்கேயும் போட்டிருக்காங்க வேற T20 கேப்டன். அது வந்து அவங்களுக்கு சூரியவன்ஷி அங்க போய் ஜாலியா தான் ஆடுவாரு. ஏன்னா அயர்லாந்து வந்து அவங்க அடுத்து வெறும் ஒரு 4 to 5 பிளேயர்ஸ் வச்சாரு. அந்த மாதிரி அந்த ஒரு ஜிடிக்கு ஒரு லெஃப்ட் ஆஃப் பாஸ் போலர் ஜாஷ் லிட்டில், அப்புறம் பால் ஸ்டெர்லிங், அப்புறம் ஹாரி டெக்டர், அந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் வச்சிருக்காங்க. ஸோ சூரியவன்ஷிக்கு வந்து அங்க போய் அவர் ஜாலியா போய் ஆடுவாரு. ஆனா அவங்களுக்கு வந்து அங்க போய் அவருக்கு டெபியூட் தராங்களா, இல்லைன்னா வந்து டு பி கண்டினியூட் வித் அபிஷேக் சர்மா அண்ட் சாம்சன் followed by கிஷான் at 3. அதை பத்தி what do you think? அவங்க அது அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் கௌதம் கம்பீர் அந்த டீம் மேனேஜ்மெண்ட் தான். அவங்க எப்படி வேணா பண்ணலாம். ஏன்னா அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, சரி ஓகே நம்ம தொடர்ந்து 2 T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணிட்டோம், இது வந்து டுவர்ட்ஸ் நியூ சைக்கிள் தானே, தட் இஸ் டுவர்ட்ஸ் தி நெக்ஸ்ட் T20 வேர்ல்ட் கப் யோசிக்கிறப்ப 28ல தான் 2028ல தானே அடுத்த T20 வேர்ல்ட் கப். ஸோ அதுக்கு இனிமே டைம் இருக்கு. ஸோ ஐ திங்க் they'll give வைபவ் சூரியவன்ஷி a go. அயர்லாண்ட்ல மேபி they'll definitely try வைபவ் சூரியவன்ஷி ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா அவரோட சென்சேஷன் நம்ம இன்ஃபேக்ட் இப்ப ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவர் 23 பால்ல 94 ரன் அடிச்சிருக்காரு அகைன்ஸ்ட் ஸ்ரீலங்கா. சரியான நாக்கு, கிட்டத்தட்ட 11 பால் 50 கிட்ட அடிச்சாரு. அவர் வேற ஃபாஸ்டஸ்ட் T20 செஞ்சுரியை வந்து மிஸ் பண்ணிட்டாரு, ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டாரு. ஆமா, சோ அதனால சாரி ஃபார்
ஸ்டாப்பிங் யூ. அண்ட் இந்த மாதிரி இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா வந்து அதே ட்ரை சீரீஸ்ல வந்து போன மேட்ச் வந்து ஏதோ கான்ட்ரவர்சி ஆச்சு. அவரு ஆனா அவர் அங்க போய் சண்டையை போட்டாரு. ஆனா அலாங் வித் பேட் வந்து அவருக்கு இங்க வந்து அவர் வந்து ரிப்ளை போச்சு அவங்களுக்கு. ஆனா அவங்க வந்து இந்த மாதிரி ஸ்ரீலங்கா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து பொட்டன்ட் சைடு தான். ஏன்னா அவங்க ஓப்பனர்ஸ்ல அவிஷ்கா பெர்னாண்டோ, அப்புறம் சதீர சமர் விக்ரமா. சோ அவங்க வந்து அவங்களாம் வந்து மெயின் டீம்ல பிளே பண்றவங்க. இப்போ வந்து அவங்க வந்து அங்க பிளே பண்ணிட்டு இருக்காங்க. சோ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து இந்த மாதிரி ஃபீல்டுக்கு அவுட் சைட்ல இருந்து அவங்க வந்து இந்தியாவை அங்க தாக்க ஆரம்பிக்கிறாங்க. என்ன கேட்டா அவங்க அதை பண்ணாம அவங்களுக்கு வேற இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னா அந்த ஃபீல்ட்ல வந்து பெர்ஃபார்மன்ஸ் காட்டலாம். அவங்களுக்கு தேவையில்லாம வெளில போய் கான்ட்ரவர்சி பண்ணாம இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அங்க வந்து இந்த மாதிரி அவங்க வந்து சூரியன் ஷிகடே அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அன்சுல் கம்போஜ், அதுக்கப்புறம் இந்த மாதிரி அனுகுல் ராய், அந்த மாதிரி புது அட்டாக் வச்சுட்டு போயிருக்காங்க. சில பேர் சொல்றாங்க அது வந்து 1 ரன் அட்டாக் அந்த மாதிரி வச்சு போயிருக்கவே கூடாது, பாக்கி டீம்ஸ் எல்லாம் பாருங்க இந்த மாதிரி போட்டா வச்சிருக்காங்க அட்டாக்னு. அதை பத்தி what do you think? டெஃபினெட்லி ஐ திங்க் அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரில இல்ல, நீங்க எந்த டீம் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இப்ப ரீசெண்டா நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு பாத்தீங்களா, 4 டீம் ஆடலாம் இந்தியன் டீம் அப்படின்னு சொல்லி. சோ அதுதான் இந்தியால இருக்கிற ஒரு டேலண்ட் பூல். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னு, எனி அதர் கண்ட்ரி பிரப்சிம்ரன் சிங் இருக்கிற கன்சிஸ்டன்சிக்கும் வைபவ் சூரியவன்ஷி காட்டியிருக்கிற அந்த ஒரு சைல்ட்ஹுட் ப்ராடிஜி, வைபவ் சூரியவன்ஷி இருக்கிற ஒரு சைல்ட்ஹுட் ப்ராடிஜி, பிரப்சிம்ரன் மாதிரி ரன் அடிக்கிற ஒரு பிளேயரு, இவங்கெல்லாம் ஸ்ட்ரெயிட் அவே பிளேட் ஃபார் தி இன்டர்நேஷனல் டீம். எனி அதர் கண்ட்ரி அதர் தென் இந்தியா எழுதி வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, சின்ன எக்ஸாம்பிள் KL ராகுல் எடுத்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட KL ராகுல் எடுத்துக்கோங்க. அவர்னாலேயே இந்தியன் T20 டீமுக்குள்ள பிரேக் இன் பண்ண முடியல. அவர் என்ன தப்பு பண்றாரு IPL சொல்லுங்க? 500 ரன்ஸ் சாலிடா அடிச்சிருவாரு இவர் சீசன். இப்ப அகைன் பாருங்க, இப்ப someone like ருத்ராஜ் கெய்க்வாட் பாருங்க, டைம் அண்ட் அகைன் ரன் அடிக்கிறாரு. அன்பார்ச்சுனேட்லி இஸ் நாட் ஏபிள் டு பிரேக் இன்டு தி இந்தியன் டீம். இந்த மாதிரி இந்தியால வந்து பாத்தீங்கன்னா டேலண்ட் பூல் இஸ் சோ பிக் தட் நீங்க வந்து இப்ப அனுகுல் ராய், அர்ஷத் கான், அன்சுல் கம்போஜ், இந்த மாதிரி this is also a very good attack. இது வந்து 1 run attack எல்லாம் கிடையாது. I mean, I think because அன்சுல் கம்போஜ் வந்து பாத்தீங்கன்னா டாப் 5 விக்கெட் டேக்கர்ஸ் ஆஃப் திஸ் சீசன் இந்த IPL. கடைசி 3 மேட்ச் அவருக்கு சரியா போல அப்படிங்கறதுனால நம்ம அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் மறந்துட்டோம். அதாவது CSK உடைய சீசன்லயே ஒன் ஆஃப் த ஹைலைட் அவரு அன்சுல் கம்போஜ் இல்ல, அதுல ஐ திங்க் நோட் வேஸ் அபவுட் இட். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா அனுகுல் ராய் ஒரு மாதிரி அன்நோட்டிஸ்டாவே போயிட்டாரு. 2018 அண்டர்-19 வேர்ல்ட் கப் அப்புறம் நீங்க எப்ப சான்ஸ் கொடுங்க நல்லா பண்ணுவாரு. நீங்க எப்ப சான்ஸ் கொடுத்தாலும் குவைட்டா வந்து ஒரு 4 ஓவர் போட்டு ஒரு 30 ரன் கொடுத்துடுவாரு, ஒரு 1 for 30 போட்டு போயிடுவாரு. ஃபீல்டிங்ல ஒரு 2-3 எடுத்துருவாரு, நல்ல கேட்ச் எடுத்துருவாரு. நீங்க லாங் ஆன்ல டீப் மிட் விக்கெட்ல எங்க வேணா அவர் நிக்க வைக்கலாம். சோ this is more than a potential side தான், அதுல எந்த டவுட்டுமே இல்லை. நம்ம வந்து அதுக்கப்புறம் வந்து இப்ப வந்து இந்தியா வந்து இந்தியா இங்கிலாந்து 1 டே சீரீஸ் ஸ்குவாட் விட்டுருக்காங்க. நம்ம அந்த ஸ்குவாட பாப்போமா? நம்ம இந்த ஸ்குவாட்ல அப்படியே ஸ்குவாட படிக்க நீங்க பாருங்க. கேப்டன் சுமன் கில், அப்புறம் ரோஹித் சர்மா அண்ட் கோலி வந்து சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ், அப்புறம் வைஸ் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் at 4, KL ராகுல் at 5, கிஷான், அப்புறம் வாஷிங்டன் சுந்தர், அப்புறம் அக்ஷர் பட்டேல் இங்க கம்பேக் இன் ஸ்குவாடு. அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி, அப்புறம் குல்தீப் யாதவ் போயிருக்காங்க. அப்புறம் வந்து பும்ரா, அவர் வந்து இங்க வந்து 1 டே சீரீஸ்க்குள்ள திருப்பி வந்திருக்காரு. அதுக்கப்புறம்
ஹர்ஷித் கிருஷ்ணா, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷித் சிங் அண்ட் குர்னூர் பிரார். ஸோ இங்க எனக்கு ஒரு டவுட், இங்க நீங்க வந்து இந்த மாதிரி ஓப்பனர்ஸ் வந்து சுமன் கில், ரோஹித் சர்மாவும், 3 கோலி, 4 ஸ்ரேயஸ் ஐயர், 5 KL ராகுல். ஸோ இல்ல இப்ப வந்து இந்த மாதிரி பிளேயர்ஸ் லைக் ஜெய்ஸ்வால், கிஷான்லாம் வந்து போன சீரீஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அவங்களுக்கான ஸ்லாட் வந்து இப்போ வந்து அவங்களுக்கு இல்ல. ஸோ வந்து அதை பத்தி வாட் யூ திங்க்? கிஷான் ஸ்குவாட்ல இல்ல. ஸோ அவங்க கிஷான் வந்து எங்க மாத்தி பிளே பண்ணுவாங்களா? அவங்க இல்லைன்னா வந்து நிதிஷ்க்கு வந்து நம்பர் 6 சான்ஸ் கொடுப்பாங்களா? ஸோ ப்ளீஸ் ஸ்பீக் அபவுட் தட். நிதிஷ்குமார் ரெட்டி ஐ திங்க் டெஃபினெட்லி போன வேர்ல்ட் கப்ல வந்து ஹர்திக் பாண்டியா இல்லாம இந்தியா கஷ்டப்பட்டாங்கல்ல. அந்த 6th bowling ஆப்ஷன் இல்லாம ஒரு மேட்ச் ஷார்துல் டாக்கூர் ஆடி, சூரியகுமார் யாதவ் வந்து ஒரு மாதிரி அவுட் ஆஃப் பொசிஷன்லாம் ஆடினாரு, நம்பர் 7லாம் ஆடினாரு சூரியகுமார் யாதவ் போன வேர்ல்ட் கப்ல. சோ அந்த மாதிரி எதுவும் வந்து அவங்க பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டெஃபினெட்டா நிதிஷ் ரெட்டிக்கு சான்ஸ் கொடுக்க பார்ப்பாங்க. ஏன்னா மறக்க வேண்டாம், நியூசிலாண்டோட ஒரு சரியான 50 அடிச்சாரு கோலியோட பார்ட்னர்ஷிப், சூப்பர் பார்ட்னர்ஷிப். அந்த லாஸ்ட் ஒன் டே நான் சொல்றேன், ஜனவரி மாசத்துல அங்க வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த பர்ஃபார்மன்ஸ்ல பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ அவர் கண்டிப்பா சான்ஸ் கொடுப்பாங்க நிதிஷ்குமார் ரெட்டிக்கு. ஸோ இப்ப எப்படி வந்து நிக்கும் நான் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து இஷான் கிஷன், ஜெய்ஸ்வால், அதாவது அன்லஸ் டாப் 3 வந்து டச் வுட் தே ஆர் கோயிங் டு பிளே த வேர்ல்ட் கப், இன்ஜுரி எதுவும் ஆகாம ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்லி இது வந்து எப்படின்னா அவங்க வந்து பேக்கப் கீப்பர் இஷான் கிஷனுக்கு ஒரே ஒரு அட்வான்டேஜ் நான் சொல்றேன். See, take no credit away from Jaiswal. வேற லெவல்ல பேட்டிங் ஆடுறாரு. பட் இஷான் கிஷன் might just get the nod because he is a backup keeper. ஏன்னா நீங்க வேர்ல்ட் கப்புக்கு பேக்கப் கீப்பர் இல்லாம போக முடியாது. போன வேர்ல்ட் கப்லயுமே இதே தான் ஆச்சு, உங்களுக்கு ஞாபகம் இருந்ததுன்னா. ஜெய்ஸ்வால் டெபியூ பண்ணாரு, அதுக்கு முன்னாடி ஒரு சீரீஸ் நினைக்கிறேன், ஐ திங்க் அந்த செகண்ட் ஃபீல்ட் ஆடினாங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா, ஐ டோன்ட் ரிமெம்பர் எக்ஸாக்ட்லி. அந்த ஸ்பென்சர் ஜான்சன் கூட டெபியூ பண்ணுவார் கரெக்டா ஒரு சீரீஸ்ல. ராய்ப்பூர்ல ரோஹித் சர்மா அடிப்பாரு, ராய்ப்பூர்லயே கட்டக்லயோ. ஆமா, ஜெய்ஸ்வால் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிரில்லியண்டா ஆடுவாரு. பட் சடனா வந்து பாத்தீங்கன்னா தே வில் அஃப்கோர்ஸ் அதுக்கு முன்னாடி 200 அடிச்சாரு இஷான் கிஷன் வில் மேக் த கட். அது ஏன்னு கேட்டீங்கன்னா இஷான் கிஷன் இஸ் விக்கெட் கீப்பர் அண்ட் நீங்க பேக்கப் விக்கெட் கீப்பர் இல்லாம வேர்ல்ட் கப்புக்கு நீங்க போக முடியாது. அது வந்து வெரி, ஏன்னா முன்னாடி மாதிரி கிடையாது. வேர்ல்ட் கப் வந்து பிகம் ஆல்மோஸ்ட் ஒரு 12-13 கேம் டோர்னமெண்ட். வேர்ல்ட் கப் ஜெயிக்கணும்னா 12-13 மேட்ச் ஆடணும் சாலிடா. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா டெஃபினட்டா ஐ திங்க் இன் தட் வே இஷான் கிஷன் மைட் கெட் த நாட், பட் டேக் நோ கிரெடிட் அவே ஃப்ரம் ஜெய்ஸ்வால். சோ வந்து அண்ட் அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவங்க வந்து நம்ம இப்பதான் ஸ்குவாட பார்த்தோம். ஆனா அவங்க ஆடுறது வந்து இந்த மாதிரி கார்டிஃப்ல ஆடுறாங்க, அப்புறம் வந்து பர்மிங்ஹாம்ல ஆடுறாங்க, அப்புறம் லார்ட்ஸ்ல ஆடுறாங்க. அங்க கார்டிஃப் மட்டும் பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகும், பாக்கி எல்லாம் கண்டிஷன் தான். ஆனா அங்க போய் பாருங்க, குல்தீப், அக்சரு, வாஷி இத்தனை ஸ்பின்னர்ஸோட போயிருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் அங்க போய் மேட்ச் டைம் கிடைக்குமா, இல்லைன்னா அவங்களுக்கு பேடு வெக்கேஷனா? அத வந்து சாரி, நீங்க வேர்ல்ட் டாக்கிங் அபௌட் தி இங்கிலாந்து சீரிஸ் கேக்குறீங்க, கார்டிஃப் வேர்ல்ட் கப் இங்கிலாந்து சீரிஸ் கேக்குறீங்களா? சரி, அவங்க இப்போ சப்போஸ் அக்சர் பட்டேல் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஸ்ட்ரெயிட்டாவே வாஷிங்டன் சுந்தருக்கு நீங்க இடமே கிடையாதுங்க. டேக் நோ வாஷிங்டன் சுந்தரோட குவாலிட்டி பத்தி நான் பேசவே இல்லை, அவர் வேற லெவல். பட் அக்சர் பட்டேல் உள்ள வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அக்சர் பட்டேல் ஐ திங்க் இத பார்ட் ஆஃப் ஸ்குவாட்ல கம்பேக் கொடுத்துட்டாரு இந்த சீரிஸ். ஆமா, சரி, அக்சர் பட்டேல், ஏன்னா நான் எப்படி யோசிப்பேன்னா ஒரு வேர்ல்ட் கப்பை நோக்கி யோசிக்கிறப்ப நம்ம அக்சர் பட்டேல் இப்ப ஜடேஜா இல்லைன்னா ஸ்ட்ரைட்டாவே அக்சர் பட்டேல், நோ டூ வேஸ் அபவுட் இட், லைக் டு லைக் ரீப்ளேஸ்மெண்ட்ங்கிறப்போ மேபி அவங்க வாஷிங்டன் டெஃபினட்டா ட்ரை பண்ணலாம். பட் அகைன் இப்போ என்ன பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் வரைக்கும் நிறைய போலிங்கே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அன்லஸ் தே பிளே இன் இந்தியா அவருக்கு பெருசா போலிங் கிடைக்கிறது இல்லை. ஸோ ஐ திங்க் மேபி வாஷிங்டன் இந்த கேம் டைம் கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன், கொஞ்சம் ஐ திங்க் குட் பி டிஃபிகல்ட். வாட் அபௌட் குல்தீப்? குல்தீப், ஆஹா, நம்ம இந்த இவ்வளவு பேசி குல்தீப் பத்தி மறந்துட்டோமே. குல்தீப் அவருமே இப்போ ஐ திங்க் குல்தீப் கேன் பிளே. அவங்க எப்படி ஃபிட் இன் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் கொஸ்டின். இப்போ அக்சர் அண்ட் குல்தீப் ஆடுறாங்களா? அவர் கார்டிஃப்ல கண்டிப்பா ஆடுவாரு. இந்த மாதிரி பர்மிங்ஹாம் அண்ட் லார்ட்ஸ்ல வந்து அவர் ஆடுவாரா? அவங்க இல்லைன்னா இந்த மாதிரி மொத்த
5 ஃபாஸ்ட் பவுலர்ஸா வச்சு போயிட்டு அப்படி போயிடுவாங்களா? 5 ஃபாஸ்ட் பவுலர் ஸ்ட்ராட்டஜி வந்து சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒர்க் ஆகலாம். மேபி அதை அவங்க இப்ப இருந்தே ட்ரை பண்றாங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. மேபி கொஞ்சம் கன்சிடர், ஐ மீன் இஃப் இட் இஸ் அ குட் ஸ்பின்னிங் கண்டிஷன், அவங்க மேபி தே கேன் ட்ரை அண்ட் பிளே அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவ் அப்படியே ட்ரை பண்ணலாம். இல்லையா இல்ல எனக்கு வந்து நீங்க சொல்ற ஸ்ட்ராட்டஜி, அர்ஷித் ராணா இருக்காருல்ல ஸ்குவாட்ல இருக்காரு. ஆமா. சோ அர்ஷித் ராணா, ஹர்திக் பாண்டியா இல்லாததுனால மேபி ஒரு நிதிஷ்குமார் ரெட்டிக்கு சான்ஸ் கிடைக்கலாம். ஐ டோன்ட் திங்க் அவங்க சப்போஸ் நல்ல விக்கெட்ல குல்தீப் அண்ட் அக்ஷர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் தட் இஸ் நல்ல டர்னிங் விக்கெட்ல ஸ்பின் கண்டிஷன் இல்லைன்னா நிதிஷ்குமார் ரெட்டி, உங்களுக்கு வந்துட்டு பும்ரா, அர்ஷித் ராணா, சிராஜ் கிடையாது, சாரி பிரசித் கிருஷ்ணா அண்ட் பிரார் கிடையாது இல்ல, குருன் பிரார் இருக்காரு. எஸ், பிரார் இருக்காரு. சோ இந்த மாதிரி தான் அவங்க போவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்களோட வந்து பேட்டிங் அப்ரோச்ல வந்து இந்த மாதிரி ரோஹித் சர்மா வந்து இப்ப ஃபார்முக்கு வந்துட்டாரு. கோலி பத்தி பேச அவர் பத்தி எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் இப்ப வந்து புதுசா சுமன் கில் வந்து இந்த மாதிரி ஒரு மேட்ச் வந்து 3 வராது, ஒரு மேட்ச் 4 வராது. சோ வந்து அவர் வந்து இந்த மாதிரி இப்ப வந்து பேக் டு ஓப்பனிங்கா இல்லைன்னா அவர் வந்து கீழே பிளே பண்ணிட்டு வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அவங்க வேர்ல்ட் கப்ல பண்ண மாதிரி கோலி அண்ட் ரோஹித் சர்மா சென்ட் பண்ணாமா டு ஓப்பன் தி இன்னிங்ஸ். ஏன்னா ரெண்டு பேருமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அண்ட் பிளஸ் வேற பெரிய இந்த மாதிரி பில்டிங் நெக்ஸ்ட் இயர் வருது இல்ல வேர்ல்ட் கப். ஸோ வந்து அவங்க அதுக்காக போய் அவங்கள போய் மேட்ச் டைம் தரணும், அவங்கள ஓப்பனிங் அனுப்பிச்சுடலாமா? ஸோ வாட் யூ திங்க் அபவுட் இட்? அவங்க சுமன் கிலோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காரு. ஸோ வந்து அவங்க அதை பத்தி வாட் யூ திங்க்? ஐ திங்க் என்னோட பர்சனல் ஒப்பீனியனா விராட் கோலி வந்துட்டாருன்னா இந்த பேட்டிங் என்னப்ப தொடவே மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். தட் இஸ் இப்ப கோலி இல்லாதனால நம்பர் 3 ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்லாட் அப்படிங்கிறதுனால ஒரு மேட்ச் ஸ்ரேயஸ் ஐயர், ஒரு மேட்ச் சுப்மன் கில், ஒரு மேட்ச் இஷான் கிஷன், அவங்க ஒரு ரொட்டேஷன்ல தே ஹேவ் பீன் கிவன் சான்சஸ். பட் எனக்கு என்னன்னா விராட் கோலி வந்துட்டாருன்னா விராட் கோலி கில்ல ரோஹித் சர்மா, கோலி, ஒன் ஆஃப் அதர் ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் நம்பர் 5 would be KL Rahul. ஸோ இது வந்து பெருசா மாறாது. சப்போஸ் சீரீஸ் இனிஷியலா வின் பண்ணிட்டாங்க, ஒரு 2-0 வின் பண்ணிட்டாங்க, இப்போ லாஸ்ட் டைம் ஆப்கானிஸ்தானோட ஆன மாதிரி ஆச்சுன்னா மேபி ஒரு தேர்ட் கேம்ல மேபி அது அந்த மாதிரி ட்ரையல் பண்ணலாம். பட் மற்றபடி ஐ டோன்ட் திங்க் தட் வில் ஹேப்பன். அண்ட் நம்ம வந்து இப்ப வந்து டாப் 5ல பார்த்தோம்னா வந்து இந்த மாதிரி எல்லாருமே வந்து ரைட் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு சேஞ்ச் வேணும்னு அவங்க வந்து இந்த மாதிரி கிஷானை வந்து நம்பர் 5 பிளே பண்ணிட்டு அப்புறம் நம்பர் 6 KL ராகுல் பிளே பண்ணுவாங்களா? ஏன்னா இப்ப ஹர்திக் பாண்டியா வேற சீரீஸ்ல இல்ல, அவங்க KL ராகுல் 6 பிளே பண்ணிட்டு அப்புறம் நிதிஷ் 7, அக்ஷர் 8 அந்த மாதிரி ஆடுவாங்களா? அது பண்ணணும். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்ன்றது இம்பார்ட்டன்ட் தான். பட் ஐ டோன்ட் திங்க் இதுக்காக வந்து நீங்க ஒரு செட் காம்பினேஷன், அது KL ராகுல் மாதிரி ஒருத்தர் நமக்கு தெரியும் இல்லை, ஒன் டேல அவரோட ரோல் மிடில் ஆர்டர்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை வந்து அவங்க டிஸ்டர்ப் பண்ண கூடாது இன் மை ஒப்பீனியன். பட் லெட்ஸ் சி, பண்ணாலும் பண்ணலாம், எப்படி ஒரு சான்ஸ் இருக்கு. நாமளே ஏன் அதை கேட்கறேன்னா அவர் வந்து இந்த மாதிரி சாம்பியன்ஸ் ட்ராஃபில வந்து இந்த மாதிரி செமிஃபைனல்ஸ்லயும் ஃபைனல்ஸ்லயும் ஃபினிஷிங் தான் பண்ணாரு. ஸோ வந்து அவர் ஒரு அந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல வந்து அவருக்கு இந்த மாதிரி அவர் வந்து டாப் 6 எங்க வந்து ஆடுவாரு. அண்ட் பிளஸ் அவர்கிட்ட அப்ப ஸ்ரேயஸ் ஐயர் கிடையாதுல்ல, அதனால he was forced to he was forced to do that role. சாம்பியன்ஸ் ட்ராஃபி இல்ல கிடையாது, இருந்தாரு இல்ல சாம்பியன்ஸ் ட்ராஃபி கிடையாது. அக்ஷர் பட்டேல் நம்பர் 4 ஆடினாரு. இல்ல, ஸ்ரேயஸ் ஐயர் 4 ஆடினாரு. ஃபைனல்ஸ்ல வந்து அவர் வந்து இந்த மாதிரி மைக்கேல் பிரேசல், சாண்ட்னர் அவர் தான் இந்த மாதிரி கவுண்டர் அட்டாக் பண்ணாரு. ரோஹித் சர்மா பிளிட்ஸ் அவர்தான் வந்து வெரி ஸ்டெபிலைஸ் பண்ணாரு. ஓகே, மேபி சம்வேர் ஐ மிஸ்ஸிங், பட் ஓகே ஃபைன். அவங்க வந்து அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணுவாங்களா? அண்ட் அவங்க பேட்டிங் அட்டாக்ல இந்த மாதிரி பேட்டிங்ல இருந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவங்க இப்போ வந்து அவங்க வந்து இந்த மாதிரி இப்போ வந்து இங்க வந்து என்ன கேட்டா வந்து அவங்க இங்கேயும் பும்ராக் பால்ல வந்து அவங்க இங்க வந்து
பிரின்ஸ் யாதவ் ட்ரை பண்ணிருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பர்மிங்ஹாம் அண்ட் லார்ட்ஸ்ல எல்லாம் பிரின்ஸ் யாதவ் வந்து 2 பக்கமும் ஆட்டோவர் வந்த அவரு இந்த மாதிரி டாலா இல்லையா, பிளஸ் அவர் கொஞ்சம் ஷார்ட்டா இருக்கு. அண்ட் லார்ட்ஸ்ல வந்து விக்கெட் வந்து ஸ்லோப் மாதிரி இருக்குமா, அந்த ஸ்லோப்ல அவர் போட்டு போட்டு பேட்ஸ்மேன் டபுள் பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கு கொஞ்சம் ஸ்கிட்டி போலர் வேற. ஸோ வந்து எந்த பந்து உள்ள வருது, எந்த பந்து கோயிங் அவுட் சைடு யாருக்குமே பேட்ஸ்மேனுக்கு இந்த மாதிரி ட்ரபிள் ஆவாரு. இதே மாதிரி தான் 2021 டெஸ்ட் மேட்ச்ல கோலி கேப்டன்சி வந்து இந்த மாதிரி அவங்க வந்து சிராஜ் வந்து அன்லீஸ் பண்ணுவாரு. அவர் வந்து இந்த மாதிரி அந்த ஸ்லோப் வந்து அவருக்கு கண்டுபிடிச்சிட்டு அங்கேதான் போட்டாரு. அது அவங்க ஊர்ல அவங்க ஊர் பேட்ஸ்மேன் இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்க. சோ வந்து அவங்க இந்த மாதிரி பிரின்ஸ் யாதவ் பிக் பண்ணிருக்கலாமா? வாட் டு யூ திங்க்? பண்ணலாம். ஐ மீன் நீ இந்த மாதிரி ஆப்கானிஸ்தான் மாதிரி டூர்ல சான்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சீ. அவங்க இப்ப ஃபாரின் கண்டிஷன்ஸ்ல வேர்ல்ட் கப் நோக்கி பாக்குறாங்க அப்படின்றப்போ we'll have to wait and see. மாதிரி இந்த 11 கண்டினியூ பண்ண பார்ப்பாங்க. இல்லைன்னா மேபி அதாவது பும்ரா எடுத்திருக்கிறதே ஒரு வேர்ல்ட் கப் செய்யணும். ரொம்ப நாள் ஆச்சு, கிட்டத்தட்ட 2-3 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன் ஒரு ஒன் டே ஆடி. எனக்கு தெரிஞ்ச ஒரு வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு அப்புறம் ஒன் டே ஆடின ஞாபகமே இல்லை எனக்கு பெருசா. ஐ டோன்ட் திங்க் இஸ் பிளேயர் இன் ODI ஆஃப்டர் தட். இல்ல ஒன் டே ஆடல. சோ இப்ப அவங்க வந்து பும்ராவை திரும்ப கொண்டு வராங்கனாலே they are looking towards the T20 World Cup, sorry 2027 World Cup, ஒன் டே வேர்ல்ட் கப், அதை நோக்கி தான் பாக்குறாங்க. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா definitely they will play the frontline seamers initially. சீரிஸ் முடிஞ்சதுன்னா ஐ மீன் அதாவது சீரிஸ் finished early அப்படின்னா ஒரு 2-0 மேபி இந்தியா வின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுப்போமே, மேபி அப்ப வேணா they will try and experiment. அண்ட் நம்ம அது வந்து இந்த மாதிரி இந்தியா இங்கிலாந்து சீரீஸ் பத்தி பார்த்துட்டோம். நம்ம அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இப்ப எம்எல்சி பாத்தீங்களா, அதுல ஃபாஃப் டு பிளேசிஸ் ஒரு மொதல் மேட்ச் 100, அதுக்கப்புறம் கேரன் பொலார்டு அவர் வெட்டான் பிகம் தி T20 ஹையஸ்ட் ரன் ஸ்கோரர். அதுக்கப்புறம் அப்புறம் மிச்சல் ஓவன் என்ன அடி அடிக்கிறாரு, 155 அடிக்கிறாரு. அதுவும் அவரான ஷாட்ஸ் ஒண்ணு கூட இந்த மாதிரி கிராஸ் பேட்லாம் இல்ல, அவங்க போட்டாங்க. அவர் தூக்கி நேரா கவர்ஸ் மேல டீப் மிட் விக்கெட் மேல தூக்கினாருங்க. அண்ட் அங்க வந்து இந்த மாதிரி 6 டீம்ஸ் ஆடுறாங்க. அதுல வந்து எம்ஐ நியூயார்க், டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸ், சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ், LA நைட் ரைடர்ஸ், சியாட்டில் ஆர்கஸ். அண்ட் இப்ப வந்து சான் பிரான்சிஸ்கோக்கு தான் வந்து அங்க போய் அஸ்வின் ஆடுறாங்க. அண்ட் அவங்களுக்கு கேப்டன் வந்து மேட் ஷாட் தான். அஸ்வின் வந்து நல்ல லீடர் அப்படின்னு அவர் இந்த மாதிரி நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் இப்போ 2 பேர் சேர்ந்து ஒரே டீம்ல ஆடுறாங்க. அண்ட் அங்க ஹாரிஸ் ராவ் போய் எல்லாம் அஸ்வினோட பிளே பண்ண போறாரு. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சேட்ல ஆர்கஸ் பார்த்தோம்னா வந்து அவங்க பேட்டிங் கடப்பாறையா இருக்கு. இந்த மாதிரி வந்து டிம் சைஃபர்ட் வந்து அவரும் வந்து முதல் மேட்ச் 100, செகண்ட் மேட்ச் ஒரு 60, அதுக்கப்புறம் பிரிக்ஸ்கி அவர் 3 வந்து 50 அடிக்கிறாரு. அவர் மாதிரி வந்து லக்னோக்கும் பிளே பண்ணியிருக்காரு. ஆனா அவர் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த மாதிரி அந்த ஹர்மீத் சிங் ஒரு ஸ்பின்னர், வைஸ் கேப்டன் அவர்தான் ஸ்டாயினிஸ் கேப்டன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நைட் ரைடர்ஸ்ல ஹோல்டர் கேப்டன். என்ன கேட்டா அவங்க பேரை மாத்திடலாம். அவங்க வந்து எங்க போனாலும் இந்த மாதிரி ரசல், நாராயண, ஹோல்டர், பாதி வெஸ்ட் இண்டீஸ் அங்கதான் இருக்கு. ஆனா வந்து அவங்க வந்து இந்த மாதிரி எம்எல்சில வந்து இப்ப தேர்ட் இயர் ஆடுறாங்க. அதுல அவங்க ஒன்ஸ் கூட குவாலிஃபை ஆகல. ஆனா அவங்க எப்பவுமே இந்த மாதிரி ஹோல்டர், பாவல், ரசல், நாராயண் அந்த மாதிரி ஸ்டால் வாட்ஸ் வச்சுன்னு போயிருக்காங்க. சோ அவங்க பெருசா குவாலிஃபை ஆகல. அதை பத்தி வாட் டு யூ திங்க்?
See, அது ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் தட் பர்டிகுலர் இயர்ஸ் காம்பினேஷன். இப்ப லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய இன்ஜுரிஸ். லாஸ் ஏஞ்சலஸ் யுனைடெட் லாஸ்ட் சீசன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா நரேன் கடைசியில வர கேப்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா நரேன் கேப்டன் பண்ணாரு. சீனியர் பிளேயர், அவர் தான் மெயின் சீனியர் பிளேயரா இருந்தார் அந்த டீம்ல. சோ நரேன் சுனில் நரேன் வெண்ட் ஆன் டு கேப்டன் லாஸ்ட் சீசன். சோ இந்த மாதிரி அவங்களுக்கு இஷ்யூஸ் இருக்கு. பட் ஹோப்ஃபுல்லி லெட்ஸ் see that this season அவங்களுக்கு எப்படி போகுதுன்னு பார்ப்போம். நல்லா போகும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க கோலியோட பிளே பண்ணாலே உன்முக்கு சந்து கோலியோட ஆல்டர்னேட்டிவ்ல அவர் தான் ஆடினாரு. இப்ப அவர் அங்க போய் ஆமா இந்தியாவுக்கு வின்னிங் கேப்டன். இப்ப அங்க போய் அவர் அமெரிக்காக்கு ஆடுறாரு. அவர் வந்து ஒரு கீப்பர் வேற. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து எப்படி வந்து அவங்க நிறைய பவர்லாம் வந்து எல்லா ஸ்குவாட்லயும் வச்சிருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஒரு அலி கான் வச்சிருக்காங்க, ஒரு ஃபாஸ்ட் பவுலர். அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல, ஆனா எல்லா ஸ்குவாட்லயும் ஃபர்ஸ்ட் போட்டுருவாங்க. இன்னும் அவர் கேப்டன்சி மட்டும் தான் தரல, பாக்கி எல்லாம் பண்ணிட்டாரு அவரு. அண்ட் அதுக்கப்புறம் மூவி வந்து டெக்ஸஸ் சூப்பர் கிங்ஸ். அவங்க வந்து இந்த மாதிரி போன வருஷம் 150 வச்சிருந்தாங்க. இப்ப வந்து அவங்க கேசவ் மகாராஜா சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அகில் ஹோசனை அங்கே போய் டிராப் பண்ணிட்டாங்க. எங்க போனாலும் அகில் ஹோசன் டிராப் பண்றாங்க, ஆனா ஸ்குவாட்ல பிக் பண்றாங்க. அது புரியல. அதுக்கப்புறம் வந்து ஃபாஃப் டு பிளேசிஸ் வயசானாலும் ஒரு ஸ்டைலுக்கு எடுத்து அவர் விட்டு இன்னும் போகல. 42 வயசுல வந்து மேட்ச்ல செஞ்சுரி ஸ்கோர் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பிரஸ்ல வந்து இந்த மாதிரி சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து சூப்பர் கிங்ஸ் வந்து ஆஸ் அ பிரான்சைஸ் வந்து அவங்க என்ன ரொம்ப பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து நான் அவங்களுக்காக இந்த மாதிரி பே பேக் பண்றேன்னு. அண்ட் அதுக்கப்புறம் எம்ஐ நியூயார்க் வந்து இந்த மாதிரி அவங்க தான் இப்ப டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அவங்க வந்து இந்த மாதிரி மொனாக் பட்டேல், அப்புறம் வந்து இந்த மாதிரி கோரியா ஆண்டர்சன் வந்து இந்த மாதிரி 2015 பிளேயிங் ஃபார் எம்ஐ இந்த மாதிரி ஐபிஎல் ஆடி வந்து இந்த மாதிரி ஜெயிச்சு கொடுப்பாரு. இப்ப வந்து அவர் அங்க போய் செட்டில் ஆயிட்டு பிளேயர்ஸ் ஃபார் அமெரிக்கா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அவங்க இந்த மாதிரி ட்ரெண்ட் போல்ட்டு, கசன்ஃபர், அப்புறம் வந்து குவிண்டன் டிகாக், ராண்டர் கில்டன்னு, அது பாதி எம்ஐ டீம் அங்க போயிருக்கு மேட்ச் ப்ராக்டிஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வாஷிங்டன் ஃப்ரீடம்ல வந்து அவங்க பாயிண்டிங் கோச் இந்த மாதிரி ஸ்டீவ் ஸ்மித் கேப்டன். அப்புறம் வந்து அங்க கிளென் மேக்ஸ்வெல் அவங்க ஸ்குவாட்ல போட்டிருக்காங்க. உங்களுக்கு கிளென் மேக்ஸ்வெல் ரொம்ப பிடிக்குமே, அவரு இந்த மாதிரி அவர் வந்து இந்த மாதிரி இன்னைக்கு வந்து அவர் வந்து பேட்டிங், அவருக்கு இதுக்கு மேல் பேட்டிங் வந்து அவர் கடைசியா பேட்டிங் ஆடி பார்த்தது வந்து 2023 வேர்ல்ட் கப்ல அகைன்ஸ்ட் ஆப்கானிஸ்தான். அவர் அதுக்கப்புறம் பெருசா அவங்க பேட் எதுவுமே பண்ணல. ஆனா அவர் வந்து ஃபீல்டிங் இன்னும் கன்னு மாதிரி பண்றாரு. அகைன்ஸ்ட் எம்ஐ நியூயார்க் வந்து ஒரு ரன் அவுட் அடிச்சார் பாத்தீங்களா, காலுக்கு அடியில போய் அடிச்சாரு ஒரு ரன் அவுட், செம ரன் அவுட். அவர் இன்னும் அல்லாங் ஃபீல்டிங் மட்டும் தான் பண்றாரு, பாக்கி எல்லாம் வந்து என்ன கேட்டா அவருக்கு இந்த மாதிரி ஃபேஸ் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி அவங்க வந்து மிச்சல் ஓவன், மார்க்கோ யான்சன், லாக்கி ஃபர்கூசன் அந்த மாதிரி வச்சிருக்காங்க அவங்க டீம். ஸோ வந்து அங்க லீக் போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு வந்து இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் வேர்ல்ட் கப் ஆடுறாங்க. அது ஒரு வர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் மாதிரி. ரோஹித், can you please speak about that? டெஃபினெட்லி ஒரு ரொம்ப தேவையான ஒரு கேம் தான் நான் சொல்லுவேன். அதாவது இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா குவார்டர் ஃபைனல் அப்படிங்கிறப்ப இட் இஸ் கோயிங் டு பி an important game for India's fortunes in the tournament. ஏன்னா இப்போ இந்தியா வின் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ்திரேலியாவோட இட் வில் பி லைக் மோர் ஆஃப் ஒரு ப்ரெஷர் இல்லாத கேமா இருக்கும். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா தட்ஸ் வை இட் பி an important game. அண்ட் ஆல்சோ அது இல்லாம கேட்டீங்கன்னா ரீசெண்ட் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பைலாட்ரல்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐசிசி டோர்னமெண்ட்ஸா இருக்கட்டும், இந்தியா ஹேட் an edge over சவுத் ஆப்பிரிக்கா. So definitely they'll try and they'll definitely India will have a good chance அப்படினா சொல்லுவேன். அண்ட் அதுக்கப்புறம் அங்க இந்த மாதிரி ஸ்மிருதி மந்தானா அவங்க தான் வைஸ் கேப்டன் வேற. அவங்க வேற இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் வந்து க்ளோஸ் 70 to 80 ரன்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் நெதர்லாண்ட்ஸ் வந்து ஒரு 50 ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து
இப்போ வந்து தேர்ட் மேட்ச் வந்து ஒரு விர்ச்சுவல் குவார்டர் ஃபைனல் மாதிரி. ஆனா அங்க வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஃபார்ம்ல வராங்க. அதுக்கப்புறம் வந்து ரிச்சா கோஸ் வந்து சூப்பரா பினிஷிங் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஹர்மன்பிரீத் கௌர் அவங்களுக்கு பத்மஸ்ரீ அவார்ட் போனது கரெக்ட் தான். கேப்டன்சி சூப்பரா பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்ரேங்கா பாட்டில் வந்து இன்ஜர்டு. அவங்க வந்து அதுக்கு பதிலா வந்து பிரேமா ராவத்தை சைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இப்ப வந்து அவங்க அவங்க ஆடுற உமன்ஸ் T20 வேர்ல்ட் கப் வந்து அவங்களோட குரூப்ல வந்து அவங்க வந்து டாப்ல இருக்காங்க. அவங்க வந்து இப்ப ஏற்கனவே பாகிஸ்தான் தோக்கடிச்சிட்டாங்க, நெதர்லாண்ட்ஸ் தோக்கடிச்சிட்டாங்க. இப்ப வந்து அவங்க சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் அவங்களுக்கு டஃபாக போகுது. ஏன்னா வந்து சவுத் ஆப்பிரிக்காவும் வந்து இந்த மாதிரி அவங்களும் பெரிய டீம் தான். அவங்களுமே இந்த மாதிரி வந்து டைட்டில் இந்த மாதிரி ட்வீட் பண்ணணும்னு வருவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜமேமா வேற அவங்க வந்து பேட்டிங் ஆடுறாங்க இல்லையோ, ஃபீல்ட்ல வந்து +10 இருக்காங்க. டைவிங் கேட்ச்லாம் சூப்பரா பண்றாங்க. ஸோ வந்து நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஒரு வேர்ல்டு டூர் மாதிரி பார்த்துட்டோம். ஸோ வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி 26 அன்னைக்கு இந்தியா அயர்லாண்டோட சீரீஸ் ப்ரிவியூல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ரோஹித். தேங்க்யூ மனு. தேங்க்யூ ஸோ மச். Bye guys. Bye.